பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறை குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான செய்தியை கொடுக்கின்றார். விதைப்பவன் ஓமை. ஆகவே இந்த விதைப்பவன் ஓமையில் ஆண்டவர் குடிக்கின்ற இறை வார்த்தை தான் அந்த விதை. அந்த விதையை நம்மளுடைய மத்தியில் ஆண்டவர் விதைக்கின்றார். ஆகவே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு 100 மடங்கு நாம் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டு கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆகவே இந்த நாளில் கனி கொடுக்காத தருணங்களை நினைத்து மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஜெபிப்போமாக. ஆண்டவரை நீ உளம் கனிந்து அடியார்களாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். இயல் 16 1 முதல் 5 முடிய மற்றும் 9 முதல் 15 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏலிம், சீனாய் இவற்றிற்கு இடையே உள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். ஆனால் 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றார். மோசே ஆரோனிடம், நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகி செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நிலப்பக்கமாய் திரும்பினார்கள். அப்பொழுது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி பணிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர், ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். 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 தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்று இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள். பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா என்றனர்.
ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு பொருளை அவர் அனுப்புவார். அவர் விண்ணுலகினின்று கீழ்காற்றை இறங்கி வரச் செய்தார். தம் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அவர் இறைச்சியை துகள் துகளென அவர்கள் மீது பொழிந்தார். இறகு திகழ் பறவைகளை கடற்கரை மணலென வரவழைத்தார். அவற்றை அவர் தம் பாளையத்தின் நடுவிலும் கூடாரத்தை சுற்றிலும் விழச் செய்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 13 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடல் ஓரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழி ஓரம் விழுந்தன.
பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு ஊரில் மரம் நடும் விழா அப்படின்னு ஒரு விழா வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கு மரத்தை நடுற இடத்துல செடியெல்லாம் நடுவாங்க. அந்த செடியை நடுறதுக்கு 3 பேரை அப்பாயின்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஒரு ஆள் குழியை தோண்டிக்கிட்டே போகிறார், இன்னொரு ஆள் குழியை மூடிக்கிட்டே போகிறார். அங்கே சுற்றி நின்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா அது, ஒருத்தவன் கஷ்டப்பட்டு வேர்க்க வேர்க்க குழியை தோண்டிக்கிட்டே போகிறான், இன்னொருத்தவன் அசால்ட்டாக மூடிக்கிட்டே போகிறான், என்னதான் நடக்குது அப்படின்னு அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த ஆட்களை கூப்பிட்டு கேட்டுருக்குறாங்க, ஏங்க ஒருத்தவங்க குழியை நோண்டுறீங்க, இன்னொருத்தவங்க மூடிக்கிட்டே போகிறீங்களே, என்ன? இல்லை, இந்த ஊரில் மரம் நடும் விழா, 3 பேரை அப்பாயின்ட் பண்ணாங்க. குழி தோன்றதுக்கு ஒரு ஆள், செடியை நடுறதுக்கு ஒரு ஆள், மண்ணை போட்டு மூடுறதுக்கு ஒரு ஆள், இப்படி 3 பேரை அப்பாயின்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த செடியை நடுற ஆள் வரல. அதனால் எங்களுக்கு சூப்பர்வைசர்கிட்ட போய் சொன்னோம், 3 பேரை அப்பாயின்ட் பண்ணீங்க, ஆனால் செடியை நடுற ஆள் வரல, என்ன பண்ணுறது? ஒருத்தவன் வரலங்கிறதுனால உங்கள் வேலையை ஸ்டாப் பண்ணக்கூடாது, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கன்னாரு. அதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ செடியை நடுற ஆள் வரல, ஒரு ஆள் குழியை வெட்டார், இன்னொரு ஆள் ஈஸியாக மூடிக்கிட்டே போகிறார். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வேலைகளை ஆண்டவருக்கு உகந்தவாறு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னாக்கா, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். 100 மடங்கு நம்ம பலன் கொடுக்க வேண்டும். இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைய வாசகங்களின் வழியாக அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, 2012ஆம் ஆண்டு புதைப்பொருள் ஆராய்ச்சி நிபுணர்கள் அந்த பழங்காலத்தில் எகிப்தியர்களுடைய அந்த பிரமிடுகள், அதாவது அந்த காலத்தில் புதைக்கும் பொழுது என்ன செய்வார்கள், ஒரு ஆளை புதைக்கும் பொழுது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் வைத்திருக்கின்ற பொன், இந்த எல்லா பொருட்களும், பயன்படுத்தின பாத்திரங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு புதைச்சிருவாங்க. அப்படி புதைக்கப்பட்டதை சிலதை அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி நிபுணர்கள் தோண்டி எடுக்கிறாங்க. இது நடந்தது 2012ஆம் ஆண்டு. அந்த எகிப்தில் இந்த சம்பவம் நடக்கின்றது. அப்போ யூஸ் பண்ண பாத்திரங்கள், அந்த பொன் கிரீடங்கள், இப்படி பல பொருட்களை தோண்டி எடுக்கிறப்ப அதோடு சேர்த்து ஒரு மூட்டை கோதுமையை எடுத்தார்கள். ஒரு மூட்டை கோதுமை. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப அந்த கோதுமை 2500 வருஷங்கள் பழமை வாய்ந்த கோதுமை. 2500 வருஷம் பழமை வாய்ந்த கோதுமை. சரி, இந்த கோதுமையை என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க பார்த்து, அதை விதைத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த ஒரு மூட்டை கோதுமையை அப்படியே விதையாக போட்டு பார்த்தார்கள். என்ன ஆச்சரியம் என்றால், அந்த ஒரு மூட்டை கோதுமை விதைக்கப்பட்டு அது முளைத்து 50 மூட்டை கோதுமையை தரக்கூடியதாக இருந்தது. அந்த நிபுணர்களுக்கு ஒரே ஆச்சரியம். 2500 வருஷம் பழமை வாய்ந்த விதை, அந்த விதைக்குள்ளே உயிர் இருக்கின்றது என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி இயல் 12 வசனம் 24 வாசிக்கின்றோம், கோதுமை மணி மண்ணில் விழுந்தால், மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும். மண்ணில் விழுந்தால்தான் பலன் கொடுக்கும். அது மண்ணிலே விழாமல் அப்படியே இருந்துச்சுனாக்கா அது அப்படியே இருக்கும், அதனுடைய தன்மையை இழந்து போகாது என்பதை வேதம் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. வருஷக்கணக்கு ஆனாலும் அந்த விதைக்குள்ளே உயிர் இருக்கின்றது. அதைதான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. இன்றைய வாசகத்துக்கு வரும் பொழுது விதைப்பவர் ஓமையில் ஆண்டவர் சொல்கின்றார், விதை இறை வார்த்தை. இந்த விதை எங்கே விதைக்கப்படுகின்றது என்றால் நிலத்தில் விளைக்கப்படுகின்றது. இப்ப அந்த நிலம் யாரு அப்படின்னாக்கா, வழக்கமா இந்த நிலம் யாராக, இப்ப விதை இறை வார்த்தை,
இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகின்றார், நிலத்திலே விதைக்கப்படுகின்றது. இப்ப அந்த நிலம் யாரு அப்படின்னா நீங்களும் நானும் தான். வழக்கமா நிலம் என்று எதை சொல்லுவோம்? நம்ம கையில ஒரு புடி மண்ணை எடுத்து இது என் நிலத்து மண்ணு அப்படிம்போம். அப்ப டோட்டலா நிலம் என்றால் என்ன? மண்ணு தான் நிலம். அதுக்கு சின்னதா இருந்துச்சுன்னா தோட்டமோ, பெருசா இருந்தா நிலமோ, இப்படி பல வார்த்தைகள். ஆனால் நிலம் அப்படின்னா எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று என்னவென்றால் மண். அதை தான் ஆண்டவர் சொல்கின்றார். தொடக்க நூல் இயல் 3 வசனம் 19 வாசிக்கின்றோம், நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டு விட்டாய், உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பு வரை நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்டாய், நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். அப்ப நம்மளை எதிலிருந்து படைச்சிருக்கிறான்னா மண்ணிலிருந்து தான் படைத்திருக்கின்றார். அப்ப நாமும் மண்ணு தான். அப்ப ஆண்டவருடைய கான்செப்ட்ல, ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் நிலத்திற்கு ஒப்பாக இருக்கின்றோம். ஏன்னா நிலத்துல இருந்து மண்ணை எடுத்து தான் நம்மளை படைச்சிருக்கிறார். நாமும் ஒரு விதத்துல நிலம். இந்த நிலத்துல தான் ஆண்டவர் இந்த இறை வார்த்தை என்ற விதையை விதைக்கின்றார். இப்ப இந்த விழுகின்ற இடம்தான் வித்தியாசப்படுகின்றது. சில விதைகள் எங்கே விழுகின்றது என்று வேதம் சொல்கின்றது என்றால் வழி ஓரம் விதைகள் விதைக்கின்றன. இந்த வழி ஓரம் விதைக்கப்படுகின்ற விதை வழி ஓரம் விழுவுது, அதை பறவைகள் வந்து கொத்தி செல்கின்றதாம். இப்ப வழி ஓரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வழி ஓரம். இப்ப இயேசு தான் வழி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசுவே நானே உண்மையான வழி அப்படிங்கிறாரு. என் வழியா அன்றி யாரும் அந்த பரம தந்தையிடம் செல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப இயேசு தான் அந்த வழி. அந்த வழியை, இயேசுவை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்தில் பறவை என்பது அழகை விதைக்கின்ற விதையை அவன் எடுத்து சென்று விடுவான். அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். வழி ஓரம் என்றால் வழி இயேசு. இயேசுவை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இவர்கள் விருப்பம் போல இருக்கக்கூடிய ஒரு பாவ நிலையை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த இடத்துல விதைக்கப்படுகின்ற விதை நிச்சயமாக பலன் கொடுக்காது. அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தான் வழி நடத்தினார். செங்கடலை பிரித்தார். என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு அந்த மக்களை வழி நடத்துகின்றார். எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் எங்களை வழி நடத்தக்கூடியவர் யாவே கடவுள் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பசின்னு வந்தப்ப இந்த ஜனங்கள் எங்களை அந்த பாலைவனத்தில் ஆண்டவர் கொண்டுட்டு வந்து இப்படி கொல்றதுக்காக இங்கே கொண்டு வந்தார், கூட்டிட்டு வந்தார், சாப்பாடு இல்லை என்று சொல்லி அந்த மக்கள் முணுமுணுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்ப வழியை காண்பித்து கொண்டு வந்த ஆண்டவரை அவர்கள் மனதிலே இருத்தாமல் அவரை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இஷ்டம் போல வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்த அந்த ஜனங்களை முதல் வாசகத்திலே நாம் தெளிவாக பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்ப வழி ஓரம் விதைக்கப்பட்ட விதைகள் என்றால் ஆண்டவரை விட்டுட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கிறவங்க, ஆண்டவரை ஓரம் கட்டி விட்டு இவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் வார்த்தை எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை எந்த விதத்திலும் மாற்றவே முடியாது. இது முதல் வகையான மக்கள். ரெண்டாவது, சில விதைகள் முச்செடியிலே விழுந்ததாம். இப்ப முள்ளு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அடுத்தவங்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பது முள்ளோடைய வேலை. முள்ளு கிட்டத்துல யாருமே போக முடியாது, அடுத்தவங்களை குத்திக்கிட்டே இருப்பது. இது அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் அடுத்தவங்களை குத்தி காட்டி பேசிக்கொண்டே இருப்பது, அடுத்தவங்க மனசை இஷ்டம் போல பேசி காயப்படுத்துவது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்ற மக்கள் அவர்கள் ஒரு முல்லை போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிலம் ஒன்றுதான், ஆனால் அந்த நிலத்துல அந்த முல்லை போன்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கிற மக்கள் மத்தியில ஆண்டவர் எவ்வளவுதான் வார்த்தை கொடுத்தாலும் அது அங்கே வேலை செய்யாமல் போய்விடும் என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்லுகின்றார். சில வீடுகளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது கணவன் மனைவியை திட்டுவது அல்லது மனைவி கணவனை திட்டுவது, இப்படியெல்லாம் பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும். ஒரு சாப்பாட்டில் முடி கடந்துச்சுனாக்கா அதற்கு 10 கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுகின்ற கணவன்மார்கள் உண்டு. ஆனால் அதை சொல்ல வேண்டிய விதத்திலே அவங்க மனசை காயப்படுத்தாம சொல்ற விதத்தில் சொன்னோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் மனம் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு. ஒரு வீட்டில் ஒருத்தர் சாப்பிட்றாரு, வீட்டுக்காரரு சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு முடி, அந்த முடியை எடுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காரு, அன்பே அப்படின்னு, என்ன அப்படின்னு பக்கத்தில் வந்திருக்கிறார். அந்த முடியை எடுத்து இப்படியே பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இந்த முடி உன் தலையில இருந்தாலும் அழகு, இந்த இலையில இருந்தாலும் அழகு அப்படின்னு. உடனே அந்த அம்மா அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டு, சாரிங்க, அடுத்தப்பல நான் பார்த்து செய்கிறேன். இதுதான் சொல்ல வேண்டிய பக்குவம். ஆனால் முல்லை போல குத்தி கொண்டே இருப்பது,
அடுத்தவங்களை சுட்டி காண்பி, நீ இப்படி செய்யற அப்படி செய்யறன்னு சொல்லி அவங்க மனசை ரணகலமாக மாற்றக்கூடிய ஒரு மனநிலை இருந்துச்சுனாக்கா அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப சில விதைகள் வழி ஓரம், சில விதைகள் முச்செடியிலே விழுகின்றது என்று பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சில விதைகள் எங்கே விழுகின்றது என்றால் அது பாறை நிலத்திலே விழுகின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. இப்ப பாறை நிறம், இந்த பாறை இருக்கக்கூடிய அந்த நிலம், ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், கல்லான இதயத்தை எடுத்து வீடு, எமை கனி உள்ள உள்ளம், கனி உள்ள நெஞ்சமாக மாற்றிவிடு. அப்ப கல்லான இதயத்தை எடுத்துட்டு கனிவான இதயத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாடுகின்றோம். இந்த கனிவான இதயமா எது மாற்றும்? ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 23:29 வாசிக்கின்றோம், என் சொல் தீயை போன்றதல்லவா, பாறையை நொறுக்கும் சம்பட்டி போன்றதல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்ப பாறையாக இருக்கிற அந்த உள்ளத்தை கூட உடைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது யாருடைய வார்த்தை? அந்த ஆண்டவர் விதைக்கின்ற அந்த வார்த்தை என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நடந்த ஒரு நிகழ்வை ஒரு நபர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் துணி வியாபாரி. அவர் பல இடங்களுக்கு துணியை கொண்டுட்டு போய் சைக்கிளை வச்சு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தவர். அப்ப ஒரு பெரிய வீடு, முன்னாடி வாட்ச்மேன் இல்லை, கேட்டு திறந்திருக்கு. அந்த வாட்ச்மேன் அந்த டைம் பார்த்து வெளியில் எங்கேயே டீ சாப்பிட போயிருப்பார் பிள்ளைக்கு. அவ்வளோ பெரிய வீடு. சரி, இந்த ஜவுளிக்கு இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு இவர் அப்படின்னு இறங்கி அந்த வீட்டை நோக்கி நகர்த்திக்கிட்டே உள்ளே போகிறார். கேட்டு திறந்தவுடனே இவர் நாயும் இல்லை, வாட்ச்மேனும் இல்லை. சரி, உள்ளே போகலான்னு போயிட்டார். காலிம்பெல் அழுத்தினோடனே அந்த வீட்டில் இருக்கிற நபர் வெளியில் கோபமாக வந்து இந்த ஜவுளி கொண்டுட்டு வர இந்த ஆளை ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கார். ஓங்கி அறை விட்டவுடன் இவர் யோசிச்சிருக்கிறார் அந்த நிமிஷம். அதாவது பதிலுக்கு நம்ம அடித்தோம்னா இவன் பணக்காரன், கண்டிப்பாக இவன்கிட்ட பணபலத்தை வச்சு எதை வேணாலும் செய்யலாம். நம்ம பிழைக்கிறதுக்காக இன்னொரு ஊருக்கு வந்திருக்கோம், எல்லா ஊருக்காரங்களும் ஒன்றா சேர்ந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து எதுவுமே பேசலை அந்த ஆள்கிட்ட. இவர் திரும்பி சைக்கிளை நகர்த்திக்கிட்டே அப்படியே வராரு. கேட்டு வரைக்கும் வந்தாச்சு. அப்போ அந்த ஒரு செயல் அவர் மனசை தொட்டது. பாறையாக இருக்கிற மனசை அப்படியே அது மாற்றியது. கைத்தட்டி கூப்பிட்றாரு, ஐயா இங்கே வாங்க அப்படின்னு. அவர் சைக்கிளை வச்சுட்டு என்னன்னு போய் கேட்குறாரு. இல்லை, நான் உங்களை இவ்வளோ தூரம் ஒரு அரைஞ்சி பதிலுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாட்டு திரும்பி போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு தாங்கலை. உங்கள்கிட்ட எதையாவது நான் வாங்கணும், உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நான் புடவை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், என் வீட்டில் என்னுடைய மனைவி இறந்து 1 வருஷம் ஆகுது, இந்த புடவை எனக்கு தேவைப்படாது, இருந்தாலும் உங்களை அடித்து நீங்கள் பதிலே பேசாமல் நீங்கள் திரும்பி போனது என் மனசு வச்சு உறுத்திக்கிட்டே இருக்குது, அதுக்காகவாது உங்கள்கிட்டேருந்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக எவ்வளோ புடவை இருக்குதோ எல்லாத்துக்கும் ரேட்டை போட்டு பேசி அந்த தொகையை கொடுத்து அந்த புடவையை அவர் வாங்கி கொண்டாராம். ஒருவேளை இவர் பதிலுக்கு ஏதாவது பேசி கொண்டிருந்தால் அவர் நிச்சயம் மாறி இருக்க மாட்டார். அப்போ அந்த பாறையாக இருக்கிறவருடைய உள்ளத்தை மாற்றியது எதுவென்றால் அந்த அன்பான எதுவுமே பேசாமல் இருக்கிறது தான் அவருக்கு கொடுத்த ஒரு பதிலடி. அந்த பதிலடி அவர் மனசையே மாற்றிவிட்டது. அதனால தான் ஆண்டவர் ஒரு வேளை சொல்லியிருக்கின்றார், உனக்கு ஒரு கன்னத்தை அறைவதற்கு நீ உன்னை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா அது அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, அப்ப பாறை நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை ஒன்றுமில்லாமல் போய்விடும். அந்த பாறை நிலத்தை கூட பதப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கின்றது என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கின்றது. அதனால தான் ஆண்டவரே சொல்றார், என் சொல் தீயை போன்றதல்லவா, பாறையை நொறுக்கும் சம்பட்டி போன்றதல்லவா என்று. ஆகவே இது 3வது காரியம். 4வது நல்ல நிலத்தில் விழுகின்ற விதை. இப்ப முதல் இந்த 3 காரியங்களை நம்ம யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் தான் அந்த நிலம். ஒருவேளை இயேசுவை ஓரம் கட்டி, வழியாக இருக்கக்கூடிய ஆண்டவரை ஓரம் கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு அந்த ஆண்டவரை மையமாக கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். 2வது, முல்லை போல அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நல்ல பாவசிங்கித்தனம் செய்து நம் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். கடினமான இதயத்தோடு நம்ம இருந்தோம் என்றால் அந்த கல்லான இதயத்தை ஆண்டவர் கனிவாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் பிரசன்னத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்கிறப்ப இந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் ஆண்டவர் பதப்படுத்தி விட்டார் என்றால் அது நல்ல நிலமாக மாறிவிடும். அந்த நல்ல நிலம் ஆண்டவர் விதைக்கிற விதைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். 100 மடங்கு
பலன் கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும். புனித பதுவிநகர் அந்தோனியார் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அந்த ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை எப்படி 7 திருடர்களை மாற்றியது. 7 திருடர்கள் அந்தோனியார் பிரசங்கம் வைக்கிறப்ப அங்கே அமர்ந்து திருடுவதற்காக பிளான் பண்ணியிருக்கிறார். மனம் மாறுவதற்காக பிளான் பண்ணவில்லை. கூட்டம் நிறையாக வரும். அந்தோனியார் பிரசங்கத்தை எல்லாம் மெய் மறந்து அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் உள்ள புகுந்தோம்னா அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 7 திருடர்கள் அப்படியே கூட்டத்துக்குள்ளார வந்திருக்கிறாங்க. கூட்டத்தில் உட்கார்ந்து அந்தோனியார் பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தோனியார் பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. ஜனங்களும் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த 7 பேரும் அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தனை ஒழுக்கி விட்டு என்னடா அது திருட வந்து விட்டு கடைசியில் பிரசங்கத்தை கேட்குற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கம் இந்த 7 திருடர்களையும் மனம் மாறச் செய்ததோடு மட்டுமல்ல, அந்தோனியாருடைய சீடர்களாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள். பிரியமானவர்களே, அப்ப கடினமான உள்ளத்தோடு வந்தவர்களை கரைக்கக்கூடிய வார்த்தை யாருடைய வார்த்தையாக இருந்தது என்றால் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை அந்தோனியார் நாவிலிருந்து புறப்பட்டு வந்தது, அவர்களை மனம் மாற்றம் செய்தது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி இதுதான். ஈசாக்கு விதை விதைத்து அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார் என்று. பிரியமானவர்களே, அப்ப விதைக்கிறது ஆண்டவர். அந்த விதை என்பது வார்த்தை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் விதைத்து கொண்டே இருக்கின்றார். அப்ப நாம 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நிலம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நிலத்தில் இருக்கிற முற்களை களைவோம், பாறையாக இருக்கிறத பண்படுத்துவோம். வழி ஓரமாக இருக்கின்றவர் ஒருவேளை ஆண்டவரை வழி ஓரத்தில் வச்சிருந்தோம் என்றால் அவரை மையப்படுத்துவோம். நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நாம் 100 மடங்கு ஈசாக்கு எப்படி பலனை பெற்றுக்கொண்டாரோ அதே போல நம்மளுடைய வாழ்விலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை என்ற விதையை விதைத்து அது 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆகவே நம்மளுடைய வாழ்வில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வேண்டி விண்ணகத் தந்தை நோக்கி நம்மளுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். தல திரு அவையின் தலைவரே எம் இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், திருத்தொண்டர்கள் அனைவரும் உம் போதனையை வாழ்வாக்கி ஏழ்மையில் இறைவனை கண்டிடவும் சமுதாயத்தில் இறையாட்சியை விதைத்து உம் வழியில் வாழ தேவையான அருளாசியை அவர்கள் மேல் நல்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய எம் இறைவா, எம் இன்றைய நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்களை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் பலதரப்பட்ட மனநிலையில் உள்ளவர்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியின்படி இவர்கள் அனைவரும் சுயநலம் மறந்து நாட்டு மக்களின் நலன்களையே கருதி நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் பலன் தருவது போல் தம் அர்ப்பண வாழ்வை உணர்ந்து நல்ல நிலம் நோக்கி நகரும் விதைகளாக, அதாவது நல்ல தலைவர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என மொழிந்த இறைவா, இவ்வுலகில் நடக்கும் போர்கள், இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பேரழிவுகள், பாலியல் வன்கொடுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். முட்செடிகளின் இடையே விழுந்த விதைகள் முளைத்து முட்களால் நசுக்கப்பட்டு அழிவது போல மேலே காணும் தீய நிகழ்வுகள், அதாவது அநீதிகள் எல்லாம் மறைந்து நல்லதொரு சமுதாயம் படைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உங்கள் வாழ்விற்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் இருக்கட்டும் என மொழிந்த இறைவா, கிறிஸ்துவ வாழ்வு ஒரு அர்ப்பண வாழ்வு என்பதை உணர்ந்து இறை நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக உள்ள இன்றைய நற்செய்தி இறை வாழ்விற்கும்
பொது வாழ்விற்கும் ஒரு வழிகாட்டி என்பதை உணர்ந்து நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் பலன் தருவது இறை மக்கள் அனைவரும் பிறரன்பு பாதையில் பயணிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு நேரம் மௌனமாக மன்றாடுவோம். வரங்களை வாரி வழங்கும் வள்ளலாக இறைவா, உம்முடைய திருமுன்னிலையில் சமர்ப்பித்திருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவி சாய்த்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உணராக்கும் தலைவானன்று. தந்தே 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே இறைவா. தந்தே 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே இறைவா. வழியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர்
பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டவர் நீரே, எங்களை மீட்டவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நெறிப்பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பான இயேசுவே, என் நெஞ்சமே, அழகான கோவில் நானே, அதில் வாழும் தெய்வம் நீ. அன்பான இயேசுவே, என் நெஞ்சமே, அழகான கோவில் நானே, அதில் வாழும் தெய்வம் நீ. உன்னோடு நானும் உறவாடுவேன், உன் சாயல் ஒன்றே நான் தேடுவேன்.
நினைவாக நான் வாழுவேன். இயேசுதேவா வருவாயா, எந்த மனதில் எழுவாயா. இயேசுதேவா அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. சுகமான ஆனந்தம் நீதானன்றோ, சுமை தாங்கி வருவோர்க்கெல்லாம். சுகமான ஆனந்தம் நீதானன்றோ, சுமை தாங்கி வருவோர்க்கெல்லாம். உன் சுமை கூட எளிதாக மாறும் என்றீர், உன் முகம் கூட இனிதாக ஆகும் என்றீர். என் இதயத்தை கனிவாக்கி உணராக்கவா. இயேசுதேவா வருவாயா, எந்த மனதில் எழுவாயா. இயேசுதேவா அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. அன்பான இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோவில் நானே, அதில் வாழும் தெய்வம் நீ. அன்பான இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோவில் நானே, அதில் வாழும் தெய்வம் நீ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவார்த்தை என்ற விதையை ஏற்று 100 மடங்கு பலன் குடிக்கின்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தானியல்லோ, கன்னி தாயாரின் பக்தானியல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்கள
மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.